சரி, எடுத்தவங்க என்னோடு கூட வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்ற செய்தியின் தலைப்பு மேலானவைகளை தேடுங்கள். என்ற செய்தியின் தலைப்பு என்ன? மேலானவைகளை தேடுங்கள். சரி, வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள ஹல்லேலூயா மேலானவைகளை தேடுங்கள். ஐயா, நாம் கிறிஸ்துவுக்குள் எழுந்ததுண்டானால், இங்கே பவுல் இந்த கொலோசிய சபைக்கு எழுதும் பொழுது, இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க ஞானஸ்நானத்தின் மூலமாக, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக்கப்பட்ட ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாய், ஆமென், அவருடைய உயிர்த்தெழுதலிலே இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நீதிக்கு பிழைக்கும்படி கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுதலிலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அவரோடு கூட எழுந்திருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அப்ப நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், அது உண்மையானா, நீங்க கிறிஸ்துவோடு கூட உண்மையாய் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த பூமியில எதை தேடணுமா? உனக்கு ஆண்டவர் ஜீவ நாட்களை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? பிரைஸ் சொல்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமிக்குரியவைகள், நாம் பூமியில தான் இருக்கிறோம். பூமிக்குரியவைகள் நம்மளுக்கு தேவைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். பூமியில நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் சொல்லா. அப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா இதை காட்டிலும் அதிகமாய் நாம் எதற்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும்னா மேலானவைகளுக்கு. ஹல்லேலூயா. சரி, அந்த மேலானவைகளை ஆமென் பிரைஸ் சொல்ல குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். சிலுவையை சகித்தால் சந்தோஷம் நமக்கு முன்பாக இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ மேலானவைகளை தேடணும்னா பிரைஸ் சொல்ல, கிறிஸ்தவம் என்பது பாடுகளின் வழியாகத்தான் கடந்து வந்திருக்கிறது. எது வழியா வந்திருக்குங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் இல்லாம இல்லைங்க. பிரைஸ் சொல்ல. ஒவ்வொருத்தர் கேட்டா ஒவ்வொருத்தர் ஒரு பாடுகளை சொல்லுவாங்க. எனக்கு எவ்வளவு பாடு தெரியுமான்னு. இந்த பக்கம் திரும்பி கேட்டா இவங்க சொல்றதை பார்த்தா அவங்கள விட இவங்களுக்கு ரொம்ப பயங்கர பாடுகளா இருக்கும். பிரைஸ் சொல்ல. அதான் சொல்லுவாங்கல்ல, விரலுக்கு ஏத்த வீக்கம். அதே போல ஒவ்வொரு மனுஷர்களுக்கு ஏத்த மாதிரி பாடுகளும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. இந்த பாடுகளே இருக்கக்கூடாது அப்படி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிரைஸ் சொல்ல. இந்த பாடுகளில எந்த மனுஷன் எந்த உறவுகள் உன் கூட நிக்கிறாங்களோ நிக்கலையோ, பிரைஸ் சொல்ல, உன் கூட ஒருவர் இருக்கிறார், உயிர் தெழுந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் ஏற்ற வேளையில உனக்கு சகாயம் பண்ணுமாடியான மனிதர்களை, மனுஷிகளை உன்னிடத்தில் அவர் அனுப்பி வைப்பார். அவரை எழுப்பி கொடுப்பார். பிரைஸ் சொல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டு வச்சு கேட்கறது என்னன்னா, மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, நம்ம எதை தேடணுமா? சீக்கிரமா வாசிக்குமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரைஸ் சொல்லார். அப்ப முதலாவது நம்ம தேட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே. பிரைஸ் சொல்லார். இன்றைக்கு தூங்கி எழுந்திருச்சதோ, ஐயோ என் குடும்பத்தின் தேவைகள் இருக்கிறதே என்று ஓடக்கூடியவர்களுக்கு மத்தியில, நம் பிரயாசப்படுகிற பிரயாசங்களுக்கு மத்தியில முதலாவது நீ தேட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அங்க என்ன கொடுக்கும் கூட சொல்லப்பட்டிருக்காரு? பிரைஸ் சொல்ல. நீ மேலானவைகளை தேடும் பொழுது என்ன கிடைக்குமா? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், சாலமோன் முதலாய் அவைகளை போல உடுத்தினதில்லை. பறவைகளை பாருங்கள், காகங்களை, இந்த பறவைகள் எல்லாம் பாருங்க, அவைகளுக்கு எல்லாம் பிழை போட்டுகிறவர் உங்களுக்கு இவைகளை எல்லாம் அருளாதிருப்பது எப்படி? அந்த வசனத்தை மேல படிச்சு பார்த்தீங்கன்னா தெளிவா அழகா பேசுவாங்க. ஆமே. மத்திய சுவிசேஷ புத்தகத்துல மிக ஆக்கியோன் அழகா எழுதுவேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா?
அடுத்த வேலைக்காக, நாளைக்காக, இன்னைக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காகத்தான் அதிக நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம கவலை, கண்ணீர் எல்லாம் அப்படிதான், தப்பே கிடையாது. பிரைஸ் எல்லாம் நீங்க பிரயாசப்படுறதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, முதலாவது நீ தேட வேண்டியதை தேடினா உனக்கு வர வேண்டியதெல்லாம் தானா உங்ககிட்ட வந்து சேரும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அவருடைய ராஜ்யத்தை குறித்து தேடுங்க. அவருடைய நீதி என்ன என்பதை பாருங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்ப அதை தேடினீங்கன்னா இந்த பூமிக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அது தானா உங்ககிட்ட வரும். நீ கர்த்தருக்கு சாட்சியா எழும்புவ. பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறாரு தான் வேதவசனம் சொல்லுது. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் எல்லாம். வேதத்துல மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே மனிதர்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்தவராய் இருந்தார். ஆதாமே ஏவாளையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. இல்ல ஆதாம் ஏவாளெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அவருக்கு உண்டாக்குனாரு. ஆதாம் ஏவாளுக்கு சந்திரன், சூரியன், நட்சத்திரம், பூமியில் இருக்கிற மிருக ஜீவன்கள், பறவைகள், கடலில் உள்ள நீர்வாழ்வு அல்லது நிலத்தில் இருக்கிற ஊர் பிராணிகள் அல்லது பயிர்கள், கொடிகள், செடிகள், எல்லாம் பழ வகைகள் எல்லாத்தையும் எப்ப படைச்சாருங்க? ஆதாம் ஏவாளையும் படிச்சுட்டு லாஸ்டா படிச்சாரா முன்னாடி படிச்சாரா? பிரைஸ் எல்லாம். எல்லாத்தையும் முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாருங்க? உண்டாக்கிட்டாரு. அதாவது உண்டாக கடவுதுனாரு, அப்படியே ஆக கடவுதுனார், ஆக கடவுதுனார், அப்படியே உண்டாயிருச்சு. அப்போ இன்னது மனிதனுக்கு தேவை என்பது முன்னாடி நல்லாவே அவருக்கு தெரியும். பிரைஸ் எல்லாம். அப்ப அவருக்கு மறைவானதோ அவருக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லணுன்றதோ அவசியமே இல்லை. அப்படி இருந்த பொழுதிலும் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நீ கேட்கலன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அதான் அவர் நமக்கு விரும்புறாரு. பிள்ளைங்க என்கிட்ட கேட்கணும்னு விரும்புறாரு. உனக்கு என்னது தேவை என்பது ஆல்ரெடி அவர் உண்டாக்கி விட்டார். நாளை தினத்துக்காக நீ கவலைப்படாதே, நாளை தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படுமா. வேதம் என்ன சொல்லுது? நாளை தினத்துக்காக நீ கவலைப்பட தேவையில்லை, நாளை தினம் தன்னுடையதுக்காக கவலைப்படுமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளைக்கு உனக்கு என்னது தேவைன்னு சொல்லி இன்னைக்கு உனக்கு தூக்கம் வராம பிறண்டு படுத்துக்கிட்டு இருப்ப. கர்த்தர் ஏற்கனவே ஆல்ரெடி முன்னதாகவே உனக்கு என்னது தேவை என்பது அந்த நாளுக்கு கட்டளையிட்டு விட்டாராம். என் மகளுக்கு நாளைக்கு இது தேவை, என் மகனுக்கு இது நாளைக்கு தேவை அப்படி என்பதை முன்னதாகவே அது கட்டளையிட்டுட்டாராம். அதனால இப்ப யார் கர்ப்ப வேதனை பண்றது தெரியுமா? நம்மளை விட அதிகமா அந்த நாள் அதற்காக கர்ப்ப வேதனை விட்டு கலங்கிட்டு இருக்கான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயோ தேவன் சொல்லிட்டாரே இந்த பிள்ளைக்கு இந்த நாளில் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லி அநேகருடைய தூக்கத்தை கெடுத்து பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா காத்திருக்க வச்சிருப்பாரா. இந்த பிள்ளைக்கு இந்த நாளில் இதை கொடுக்கணும்னு கர்த்தர் கட்டளையிட்டாருன்னு அந்த நாள் அதற்காக கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கோமா? இதை கொடுக்கணுமே அந்த நாள் எப்படா பொழுது விடியல் உட்கார்ந்துட்டு இருக்கோமா அதை கொடுப்பதற்காக. ஏன்னா முன்னதாகவே உனக்கு என்னது தேவை என்பதை அறிந்தவர் அதை உனக்காக உண்டாக்கி வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இதை விசுவாசத்துல பெற்றுக்கொள்வது தான் நீதி. அவருடைய நீதியை தேடுங்கள் சொன்னோம் இல்லையா? இத பொறுமையா விசுவாசத்துல காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வது தான் நீதி. பிரைஸ் எல்லாம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப அந்த விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போவோம், நேரம் இல்லை. எடுத்தவர்கள் என்னோடு கூட எடுத்தவர்கள் ஆமென். அப்ப சிலுவையை சகித்தால் சந்தோஷம் நமக்கு முன்பாக இருக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே அடையாளப்படுத்துகிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஐயா, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது என்ன வீற்றிருக்கிறது சொல்லி எபிரேயர் 12:2 சொல்லுகிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம ஹல்லேலூயா சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப தேவனுடைய வலது வாசத்துல என்ன இருக்குதுங்க?
யாருங்க இருக்கிறா? தேவனுடைய வலது வாசல்ல யார் இருக்கிறா சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, யார் இருக்கிறா? எங்க கொலோசியர் 3:1 முதல்ல படிச்சுமே, தேவனுடைய வலது வாசத்துல யார் வீற்றிருக்கிறதா? இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள் சொல்லுது. இந்த எபிரேயர் 12:2 சொல்லுது, யார் வீட்டு இருக்கிறதா அங்க வலது பரத்துல? சத்தமா யார் வீட்டு இருக்கிறதா? மறுபடியும் படிமா, அவங்களுக்கு காதுல விழல. 12:2 அவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம சிலுவையிலே சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப யார் அவர் வலது பாரசத்துல இருக்கிறது? பிதாவுக்கு பக்கத்துல வலது பாரசத்துல ஏசப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஆமென். அவர் உட்கார்ந்து இருக்கிறது சாதாரணமா போய் உட்காரல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே மனிதனுக்கு இன்னது தேவை என்பதை அவர் நமக்கு உண்டாக்கி கொடுத்தவர். ஹல்லேலூயா. இப்போ மனிதன் பாவம் செய்த பிறகு அவன் இழந்ததை, அந்த மகிமையை, மனுஷன் என்ன இழந்தான்? தேவனுடைய மகிமை இழந்தான். எதை இழந்தான்? அந்த தேவனுடைய மகிமை இழந்துட்டான். இரண்டாவது எதை இழந்தான்? நித்திய ஜீவனை, அழியாத வாழ்வை அவன் இழந்தான். இரண்டாவது எதை இழந்தான்? மூன்றாவது எதை இழந்தான்? சந்தோஷத்தை, மகிழ்மையை, அந்த மகிழ்ச்சியை, நித்திய வாழ்வை அவன் இழந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த சந்தோஷத்தை அவன் இழந்தான். தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு பேசுகிற அந்த சந்தோஷத்தை அவன் இழந்து போனான். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை அல்ல, சமாதானத்தை அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். அவன் சமாதானத்தை இழந்துட்டான். மூணாவது எதை இழந்துட்டான்? சமாதானம். தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ஒரு சமாதானம் இருக்குங்க. தேவன் இல்லைன்னா அந்த சமாதானம் நம்ம இழந்துட்டோம்னா, ஐயோ நம்ம வாழறதா, சாகிறதா, இருக்கிறதா, போறதா, என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், என்ன நடக்கும், ஏது நடக்கும், இந்த பயமும் திகிலும் இன்னைக்கு உலகத்துல அநேக மனிதர்களை வாட்டி பயமுறித்து மரணத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்கு அவர் தெய்வீக சமாதானத்தை மீண்டும் பெற்றுக் கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரசத்துல போய் வீற்றி இருக்கிறார், அமர்ந்து இருக்கிறாரு. அவர் சும்மா போயிட்டு அமர்ந்து இல்லப்பா, இந்த உலகத்துல அவர் ஜெயம் எடுத்தவராக, பிசாசை, அவனுடைய மரணத்தை ஜெயித்தவராக, அவன் ஆதாம் இழந்த அந்த 3 ஆசீர்வாதங்களையும் திரும்பவும் தன்னுடைய மனு குலத்துக்கு அவர் பெற்றுக் கொடுத்தவராக, சிலுவையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனம், சிலுவையின் ஐஸ்வர்யம். இது எதுல ஆமென் பெற்றுக் கொடுத்தார்னா, கிருபையினால, ஈவாக, இலவசமாக இந்த ஐஸ்வர்யத்தை அவர் பெற்றுக் கொடுத்து விட்டு தான் அங்க சென்று அமர்ந்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப அவர் சிலுவையை சகித்து, எதை சகித்தாரா? அப்ப இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க மேலானவைகளை தேடுங்க. எதை தேடுங்க? அப்ப கிறிஸ்தவர்கள் எதை தேடணும் அப்படின்னா மேலானவைகளை. இன்னைக்கு காசு, பணம், சொத்து, சுகம், ஆஸ்தி இவைகளுக்காக கிறிஸ்துவிடத்துல வரவங்களா இருந்தா நம்ம பரிதபிக்கிறவங்களா இருப்போமா? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அன்பு தம்பி பிள்ளைகளே, அப்ப நம்ம கிறிஸ்துவிடத்துல வரக்கூடிய நம்ம எதற்காக கிறிஸ்துவத்துல வரணும், எப்படிப்பட்ட சிந்தை, எப்படிப்பட்ட எண்ணத்துடனே வரணும்னா, ஆமென், ஆதாம் மூலமா இழந்த, ஆமென், அந்த தேவனுடைய மகிமையை கர்த்தர் எனக்கு சிலுவையின் மரணத்தின் மூலமாய் திரும்பவும் அந்த மகிமையை எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இழந்த அந்த சமாதானத்தை திரும்பவும் எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆதாம் இழந்ததை எல்லாவற்றையும், அந்த அதிகாரங்களை ஆதாம் இழந்தார், ஆளுகையை ஆதாம் இழந்தார், தேவனோடு இருக்கிற உறவை ஆதாம் இழந்தார். அதை எல்லாம் திரும்பவும் கிறிஸ்து எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சிலுவையிலே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சரி, இப்ப மேல பாருங்கன்னு சொன்னா எதை பார்க்கணும்னா, ஆமென், அவர் வெற்றி சிறந்ததை பாருங்க. அவர் வெற்றி சிறந்ததற்கு காரணம், இந்த பூமியில் அவர் சிலுவையை சகித்தார். உங்களுக்கு என்னென்ன சிலுவை இருக்கிறதோ அந்த சிலுவை வேண்டாம் சொல்லாதீங்க, அந்த சிலுவையை சுமந்து கொண்டே என்னை பின்பற்றி வாருங்கள் என்று தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். எத்தனை பேர் புரியுதுங்க? சிலுவை என்றால் பாடு. அந்த பாடுகள் இல்லாமல் பரம தேசம் இல்லை, பாடுகள் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு விதத்துல பாடுகள் இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த சிலுவை எடுத்துக்கிட்டு நீங்க கிறிஸ்துவை வரணும். கணவன் ஒருவேளை சிலுவையா இருக்கலாம், சில குடும்பத்துல மனைவி சிலுவையா இருக்கலாம்,
சில குடும்பத்துல பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க சிலுவையா இருக்கலாம். அல்லேலூயா. உன் சிலுவை எதுவாக இருந்தாலும், சில பிள்ளைகளுக்கு கடன் சுமை சிலுவையா இருக்கலாம், நிந்தை அவமானம் சிலுவையா இருக்கலாம். ஆனா பவுல் சொல்லுகிற சிலுவை வேற. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். நீங்க ஆமென் தீமை செய்து பாடு அனுபவித்ததை காட்டிலும் நன்மை செய்து பாடு அனுப்பதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். கர்ம தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். தப்பு பண்ணிட்டு பாடு அனுபவிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. பிரைஸ் எல்லாம் இந்த உலகத்துல எவ்வளவு பேர் தப்பு செய்யறாங்க. தப்பு செஞ்சுட்டு அவங்க தண்டனையோ பாடுகளை அனுபவிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அது நம்மளே சொல்லுவோம், நான் தப்பு பண்ண அதுக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லலாம். தப்பு பண்ணாம ஒரு சிலர் பாவத்தையும் பழியும் சுமப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, தப்பு பண்ணாத பாவத்தையும் பழியும் சுமப்பாங்க. தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க, உத்தமமா இருந்திருப்பாங்க. வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் அவங்க குடும்பத்தை என்ன பண்ணோம், நிம்மதி இழந்து செஞ்சிருக்கோம். நீங்களாம் சந்தோஷப்படணும். ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த பாடுகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து அதை உன் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறாரு. கிறிஸ்து அனுமதித்திருக்கிறார்னா அந்த பாடுகளை நீ சுமக்கிறனா அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு மகிமையை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை வச்சிருக்கிறார். கர்ம தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், அதுதான் சிலுவை. அந்த சிலுவை ஏன் ஆண்டவரேன்னு கேட்க கூடாது. இந்த சிலுவை ஏன் ஆண்டவரே கேட்க கூடாது. எனக்கு ஏன் இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்த, எனக்கு ஏன் இப்படி ஒரு கணவனை கொடுத்த, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கொடுத்த கேட்காத. எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்த கேட்காத. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி வா. அதற்கு பிறகு கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சிங்காரத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், ஒரு ராஜ்ய மேன்மையை வைத்திருக்கிறார். அந்த மேலான பரம தேசத்துல பிதாவுடைய வலது வாசத்துல ஜெயம் எடுத்த கிறிஸ்து அமர்ந்திருக்கிற அந்த இடத்துல உன்னையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், இந்த பூமியில உனக்கு ஆமென் தொல்லை, கஷ்டம், ஆமென் நஷ்டம் எந்த சூழ்நிலையில வந்தாலும் சோர்ந்து போகாத. பிரைஸ் தி. நீ ஆராதிக்கிற தேவன் இந்த பூமியில எல்லாத்தையும் சகித்து, ஆமென் அது எல்லாத்தையும் சகித்து கொண்டு அதுல எல்லாத்துல ஜெயம் எடுத்து வருவதாயா சிலுவையின் ஆமென் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஜெயம் எடுத்து வருவதாயா அங்க நிக்கிறாரு. அதனால உன் பாடுகள் அவருக்கு தெரியாததில்ல. உனக்கு வருகிற நிந்தை, அவமானம், நெருக்கங்கள் அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. அவருக்கு மறைவா தெரியாம ஒன்னும் நம்ம வாழ்க்கையில சம்பவிக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு உண்டாயிருக்கிற பாடுகள் உங்களுக்கும் இருக்கும்னு தான் பவுல் சொல்றாரு, இருக்காதுன்னு சொல்லல. ஆனா பாடுகளே வாழ்க்கை, ஆனா பாடுகளே வாழ்க்கை அல்ல. கர்த்தர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார், அதுக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு தங்கத்தை எப்படி புடமிடுகிறோமோ, ஒரு வெள்ளி எப்படி குகையில் புடமிடுகிறோமோ, அதே போல நம்ம விசுவாசம் புடமிடப்படும். அதுதான் சிலுவை. ஹல்லேலூயா. நாம் புடமிடப்பட்ட பிறகு பொன்னாக தொழிப்போம். சொல்லிப்போமா சொல்லிக்க மாட்டோமா? ஒரு நகை உருவாகிற வரைக்கும் தாங்க, இல்லையா? அது வரைக்கும் தான் அதுக்கு புடம். அது நல்ல ஒரு அழகான சொல்லிக்கிற ஒரு நகையா உருவாயிட்ட பிறகு அது எங்கதான் போகணும்? அடுத்தது பயன்படுத்த தான் போகும். அதே போலதான் அது அலங்காரமா ஆசீர்வாதமா இடத்துக்கு போய் நிற்கும். அதே போலதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில வருகிற பாடுகளும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் நம்மை அழிப்பதற்கு அல்ல. கர்த்தர் நம்மை அந்த சிலுவையின் பாடுகள் மூலமாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், எழும்பி சொல்லிப்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எதன் பொருட்டு அந்த சிலுவையை சகிச்சாரா? சொல்லுங்க, எது நிமித்தம் அந்த சிலுவையை சகிச்சாரா? அவருக்கு முன்னாடி ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தது. என்ன சந்தோஷம்னா, உலகத்தில் இருக்கிற திரளான ஜனங்களை பிதாவாகிய தேவன் அவருக்கு ஈடாக கொடுக்க போகிறார். அவருக்கு சொந்தமா கொடுக்க போகிறாரு. அவருக்கு சொந்தமா அவர் கொடுக்கிறதுனால அந்த சந்தோஷம், நான் இழந்ததை என்ன பண்ணாரா? தேடி ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்தார். இந்த பூமியில அவர் எதுக்கு வந்தாரா? ஆமென். காணாமல் போன, ஆமென், அவர் இழந்த, ஆமென், அந்த ஆத்துமாக்களை தேடி இந்த பூமிக்கு மீண்டும் மீட்டு ரட்சிக்க தான் அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. அதை கொள்ளை பொருளை ஆண்டவர் மீண்டும் அவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டார் பிதாவாகிய தேவன். அந்த சந்தோஷத்தை படுத்தார், என் ஜனங்களுடைய பாவங்களை போக்கவும்
அவருடைய சாபங்களை நீக்கவும், அவருடைய மரண உபாதை கட்டில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கவும் நான் மறிக்க வேண்டியதா இருக்கிறது, நான் அவமானப்பட வேண்டியதா இருக்கிறது, நான் நெருக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆனாலும் நான் இவைகளை சகித்துக் கொள்ளுவேன். ஏன்னாக்கா என் பிள்ளைகளை எனக்கு கர்த்தர் ஈடாக கொடுக்கிறார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அதுக்காக தான் அவர் சிலுவையை சுமந்தார், பாடுகளை அவமானத்தை சுமந்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கிறார்னா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த மேலான இடத்துக்கு சொந்தக்காரங்க நம்ம எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த மேலான பரம தேசத்துக்கு சொந்தக்காரங்க. அதனால அங்க எனக்கு கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கும் இடத்தில் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதுன்னா ஆமென். இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் சொந்தம் இல்லையா? நான் கேட்கிறேன், பிரைஸ் தி லார்ட், யாராவது இந்த பூமி எனக்கு சொந்தம்னு சொல்லிங்க குச்சி அடிச்சு உக்காந்துட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு காலகட்டம் ஒரு வயசு ஆனதும் ஆமென் அந்த மண்ணு அவங்களை ஆமென் எங்க போகுது? மண்ணுக்கு தான் போகுதா இல்லையா? ஒவ்வொரு மனுஷனும் மண்ணுக்கு தான் போடுறாங்க. இல்ல நான் தங்கத்தட்டுல சாப்பிட்டாலு தங்கத்துல தான் நான் படுப்பேன்னு சொன்னாலும் ஆமென் பிரைஸ் எங்க தான் போய் ஆகணும்? அந்த தங்கத்துல படுத்தாலும் எங்க தான் போகணும்? மண்ணுக்குள்ளதான் போகணும். அப்புறம் மண்ணுக்குள்ள போகிற இந்த சரீரத்துக்கு என்னையா வீம்பு? இந்த மண்ணுக்குள்ள போகிற இந்த சரீரத்துக்கு என்னையா பகை, வைராகியம், என்னையா மார்க்க பேதம்? பிரைஸ் சொல்ல அன்பு தேவ பிள்ளைகளை அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்றான் ஆமென் அநேகர் ஆமென் கொஞ்சம் சில காரியங்களை சொல்றாங்க, கிறிஸ்துவங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். அல்லேலூயா. யோசிக்காம பேசிக்கிட்டு யோசிக்காம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை அவன் என்னமோ இங்க அப்படியே குச்சி அடிச்சு இங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் பட்டா போட்டு வச்சிருக்கிற மாதிரியும். அல்லேலூயா. ஆனா ஏசப்பா நம்ம சொல்லிட்டாரு, இந்த பூமி உனக்கு சொந்தம் இல்லப்பா, நான் வேறொரு ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன், நான் அதை ஆயத்தம் பண்ண பிறகு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். அவன் சொல்றது உண்மைதான். பிரைஸ்ல இந்த பூமி இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, வெளிநாடும் சொந்தம் இல்லை, உள்நாடும் சொந்தம் இல்லை. நமக்கு ஒரு நாடை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உருவாக்கின பிறகு அங்கே நம்மை அவர் இருக்கிற இடத்துக்கு அழைத்து கொண்டு போக அவர் வருவார். அல்லேலூயா. நம்ம எந்த நாட்டுக்கும் சொந்தக்காரன் இல்லை. ஆனா இப்ப இருக்கிறது நம்முடைய தாய் திருநாடு, பூமியில மாம்சத்துல மனுஷனா வாழ்ற வரைக்கும் நம்ம தாய் திருநாடு, நம்ம நாடு இந்தியா. பிரைஸ் தி லார்ட். நம்ம பிறந்த மண்ணு தமிழ்நாடு. அல்லேலூயா. அவன் நம்ம நாட்டுக்கும் நம்ம மண்ணுக்கும் நம்ம உண்மையா இருக்கிறோம், இதை நேசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொடுத்த ரட்சிப்பை என் ஜனங்களுக்கும் கொடுங்க ஆண்டவரே வாஞ்சிக்கிறோம், செபிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா தேசப்பட்டு இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் தேசப்பட்டு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை அங்கே வேதம் சொல்லுகிறது ஆமென் பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ஆவிக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு ஆமென் என்ன பண்ணியிருக்கிறாரா? சத்தியத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? இவைகளை நாம் முழு மனதுடன் விருப்பத்துடனும் பலத்துடனும் தேட வேண்டுமா? எப்படி தேடணுமா? ஆமா, ஆவிக்குரிய காரியங்களை ஆமென் கிறிஸ்துவுக்கும் ஆமென் தேவனுக்கும் உரிய ஆவிக்குரிய ரகசியங்களை காரியங்களை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? சத்தியத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இவைகளை நாம் முழு மனதோடும் பலத்தோடும் என்ன பண்ணணுமா? ஆமென் விருப்பத்தோடும் தேடணுமா? அப்பொழுது தேவ சமாதானம், மகிழ்ச்சி ஆமென் ஆமென் என்ன பண்ணா? நித்திய மகிழ்ச்சி, மன உறுதி, வல்லமை, பரிசுத்த ஜீவியம் நமக்கு உண்டாகும். அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாடுகள் நமக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. உபத்திரம் நமக்கு என்ன கத்து கொடுக்குது என்பதை தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிற, ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே மனுஷன் வாழ்க்கை ஒரே மாதிரியா இருக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்க. ஒரே மாதிரியா இருந்தா அது வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. ஒரு குடும்ப வாழ்க்கைன்னா சின்ன சின்ன ஊடல், பாடல், ஆடல் எல்லாமே வந்து போகும். வந்து போகுமா? போவாதா? தலைன்னு இருந்தா ஒரு தலைவலி வந்துதான் போகும். அது போல ஒரு குடும்பம்னு இருந்தா, ஒரு வாழ்க்கைன்னு இருந்தா, அந்த வாழ்க்கையில சில காரியங்கள் அதுவே ரொம்ப காலமா நீடிச்சுன்னா சலிச்சு போயிடும். அப்ப அதுக்கு ஒரு முடிவு வேண்டுமா வேணாவா? அதுதான் ஆண்டவர் சொன்ன, மேலானவைகளை தேடு. இந்த பூமிக்கு ஒரு இல்லை தேடாத. பூமிக்கு உன்னுடைய தேவைகளை இந்த பூமியில போய் தேடாத. நீ மேல பார்த்தீங்கன்னா கீழே கிடைக்கும். 121 சங்கீதம் என்ன சொல்லுது?
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். எங்கிருந்து தான் வரணும்? பிரைஸ் சொல்ல, உனக்கு ஒத்தாசையும் உதவியும் அங்கிருந்து வராம இந்த பூமியில 4 திசைகளில யாரும் உனக்கு என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு மனுஷி இந்த பூமியில உனக்கு செய்யணும்னு இருந்தா கூட அங்கிருந்து அவர் பேசணும். அவங்க இருதயத்துல, அவங்க மனசுல, அவங்களோட கர்த்தர் பேசணும். அது முன்னாடியே உனக்கு ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தி வைக்கணும். இது எல்லாத்தையும் ஆல்ரெடி அவர் செஞ்சுட்டேன். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, மேலானவைகளை தேட வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா நீ அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்ப அவரை நோக்கி பார்க்கிற முகம் இன்னைக்கு வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க வேதத்தினுடைய காரியங்களை எபேசியர் 1:3 எடுத்து சீக்கிரம் வாசிங்க. ஆமென். நேரம் குறைவா இருக்கு, வேகமா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார்னு வசனம் சொல்லுதா? ஆசீர்வதிச்சிருக்கிறார்னு சொல்லுதா? ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் நமக்கு இருக்கா பாஸ்டர் அப்படி கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12 1, 2, 3 வசனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, ஆமென், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் பேசினாரா இல்லையா? சரி, அப்ப புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் சொன்னார் சில காரியங்களை. என்ன சொன்னாரு? நீ உன் இனத்தையும் ஜென்ம தேசத்தையும், வாசிங்க 1வது வசனத்தை. ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நல்லா பாருங்க, சில காரியங்களை நம்ம விட வேண்டியதை விட்டாதாங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் நான் தெளிவா சொல்றேன். ஹல்லேலூயா. மேலானவைகளை தேடுங்கன்றது ஆண்டவர் ஏன் இன்னைக்கு பேசுறாருன்னா, அவன் இந்த பூமியில சிலதை நீ பிடிச்சு வச்சிருக்கிற, அதை நீ விட்டாதான் அங்க உன்னதத்திலும் உதவி ஒத்தாசை இறங்கி வரும். அங்க இருந்து உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சர்க்கிள் அனுப்புவார், ஜீவ பாஸ் பண்ணி உனக்கு அனுப்புவார். என் பிள்ளைக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த நன்மையை நான் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் என் பிள்ளைக்கு கொடு, இந்த நாள்ல இந்த நேரத்துல கொடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? விட வேண்டியவைகளை விட்டு புறப்பட்டு போகணும். அதை விட வேண்டியதை விடாத வரைக்கும் பிரைஸ் சொல்லார், உன் ஆசீர்வாதம் அங்கேயே தான் இருக்கும். அதை யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உனக்குன்னு முன்குறித்த எதையும் நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. காரணம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்குன்னு முன்குறித்த எதையும் நிறைவேற்றி கொடுக்கிறவர் அவர். அப்ப உனக்குன்னு ஒரு காரியத்தை அவர் முன்குறிச்சிட்டாருன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நல்லா புரியுதா இல்லைங்களா? ஹல்லேலூயா. யாராலையும் அதை மாற்றவே முடியாது அவர் முன்குறித்ததை. ஆனா அது வருகிற வரைக்கும் நீ விசுவாசத்துல காத்திருக்கணும். பிரைஸ் சொல்ல, நீ மேலானதை நோக்கி பார்த்துட்டு இருக்கணும். மேலானவைகளை தேடுகள் சொன்னார்ல, மேலானவைகளை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். பூமிக்குரியவைகளை தேடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா பூமியில தான் உன் நன்மை, உன் ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா தேட வேண்டிய காரியம் மேல. அப்ப மேலானவைகளை தேடும் பொழுது மேல என்ன இருக்குது? தேவனுடைய வலது பாசத்துல யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப நீ யாரை தேடணும்? நான் ரகசியத்தை நேரா சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. நீ மேலானவைகளை தேடுகள்னா யாரை தேடணும்? ஏசப்பாவை தேடணும். அவர் நாமத்தை உச்சரிங்க. யாரை தேடணும்? பிதாவுடைய வலது பாசத்துல யார் இருக்கிறாங்க? வீட்டு இருக்கிறா? ஏசப்பா வீட்டு இருக்கிறாரு. அப்ப மேலானவைகளை தேடுகள்னா நீ மேல என்ன இருக்குது? ஏசப்பா இருக்கிறாரு. நீ யாரை தேடணும்? அப்போ என்ன சத்தமே இல்ல? இந்த பூமியில நீ யாரை தேடணும்?
அவரை தேடணுங்க. ஒவ்வொரு தேவைக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒவ்வொரு பாடுகளுக்கும், ஒவ்வொருடைய நெருக்கத்துக்கும், ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும் நீ யாரை தேடணும்னா ஏசப்பாவை தேடணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நான் நேரா பயணிக்க வந்துட்டேன். நீ தேட வேண்டிய ஒரே ஒரு நபர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடணும். நம்ம அவரை பார்த்தோம்னா இடரவும் மாட்டோம், பயப்படவும் மாட்டோம், திகைத்து போய் நிற்கவும் மாட்டோம். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை தோல்வி போல இருக்கலாம், வருகிற நெருக்கம், பாடுகள், அவமானம், நிந்த, ஒருவேளை ஐயோ எதுக்கு இந்த வாழ்க்கை செத்து போடலாமா அப்படின்னு கூட தோணலாம். நீ கவலைப்பட்டு கலங்க வேண்டியது இல்லை. நீ வாழத்தான் வேண்டும் என்று சொல்லி சிலுவையில உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன் கூட வர்றாருமா, உன் கூட தான் இருக்கிறாரு. அவன் உன் காரியங்களை அவன் உனக்காக செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிட மாட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இங்க வேதம் சொல்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? உன் ஆத்மாவை ரட்சித்தவர் உன் சரீரத்தை ரட்சிக்க மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். உன் சரீரத்தை ரட்சிக்கிறவர் உன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முடிவை உண்டாக்கும்படி உன்னை மீட்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் முடிவு இயேசுதான். அப்ப அவரை இந்த பூமியில தேட ஆரம்பிங்கப்பா. இன்னைக்கு சபைகள் எழும்பணும். உங்க குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும். நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். உனக்கு உதவி ஒத்தாசைகள் மனுஷங்க கிட்ட இருந்து தான் வரும். அது வரணும்னா உன்னதத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படணும். ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும். அப்ப நீங்க தேட வேண்டியது மேலானவைகளை. மேலானவைகள் என்றால் என்ன? பிதாவுடைய வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில நீங்கள் தேட வேண்டும். சரி, தேவனை எப்படி தேடலாம்? ஏசப்பாவை எங்க போய் எப்படி தேடலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வார்த்தையாகிய தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அப்ப அவருடைய வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆணைகளை நம்ம தேடணுங்க. வாக்குத்தத்தங்களை தேடணும், வசனங்களை தேடணும், விடுதலை தரக்கூடிய வார்த்தைகளை தேடணும். புரியுதா இல்லைங்களா? அப்ப நீ என்ன மேலானவைகளை மேல போய் தேடுறது அல்ல. பூமியில உன் கரங்களில கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த சத்திய வேத புத்தகத்தை, இந்த பரிசுத்தமான வேதத்தை உன் கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த வேதத்தை குறித்த அறிவு, இந்த வேதத்தை குறித்த ஞானம், இந்த வேதத்தை குறித்த தெளிவு உனக்கு உண்டானால் உன் தேவையை இந்த வேதத்துல தேடணும். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வேற எங்க தேட தேவையில்ல. நீ இந்த வேதத்தை எடுத்து இதுக்குள்ளதான் உன் புதையல், உன் பொக்கிஷம், உன் ஆசீர்வாதம், உன் நிம்மதி, உன்னுடைய எல்லா நன்மையும் இந்த வேத புத்தகத்துல இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் வார்த்தையா இருக்கிறார். தேவன் எப்படியா இருக்கிறாரா? வார்த்தையா இருக்கு. அப்ப ஏசப்பாவை எங்க தேடணும்? நீ வார்த்தைக்குள்ள தேடணும் ஐயா. வார்த்தைக்குள்ள தேடணும். வார்த்தைக்குள்ள நீ தேட ஆரம்பிச்சுட்டேன்னா உன்னுடைய நன்மைகள் எந்தெந்த மூலையில கட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் அது கட்டவிழ்க்கப்பட்டு உன் கரங்களில வந்து சேர. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க வேதம் இன்னும் அழகாய் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. கிருபையினால இரண்டாவது நமக்கு என்ன உண்டாயிருக்கிறதா? பாவ மன்னிப்பாகிய மீட்பியா. இந்த உலகத்துல பாவங்களை மன்னிக்க யாருக்கும் எதற்கும் அதிகாரம் இல்லை. நம் பாவங்களை, மனித குலத்தினுடைய பாவங்களை மன்னிக்க ஒரே ஒரு அதிகாரம் உடையது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்படி பாவம் செய்து மரித்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கும்படியாக என் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அப்ப இந்த வேதத்துல நீ எதை தேடணும்னா, அல்லேலூயா, உனக்கு மீட்பை, பாவ சாபத்திலிருந்து மீட்பை வைத்திருக்கிற அவன் என் கிறிஸ்துவை இந்த வேதத்திலிருந்து நீ தேடணும். அவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை தேடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1000 தலைமுறைக்கு வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறாங்க, வாக்குகளை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை தேடணும் ஐயா, அதை தேடணும். உனக்கு படிக்க தெரியலன்னா சபையில வந்து கர்த்தர் சொல்ற மாசம் மாசம் வருகிற வாக்குத்தத்தத்தை தேடு. நீ தான் மாசம்னா 1ஆம் தேதி சபைக்கே வரதில்லையே. வாக்குத்தத்தத்துக்கு உனக்கும் கமெண்ட் எவ்வளவு தூரம் இருக்கு.
வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இருக்கிற நீ வாக்குத்தத்தத்துக்கும் உனக்கும். நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளானால் வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறோமா? வாக்குத்தத்தத்தை அசட்டப்படினா உன் குடும்பத்தில் எப்படி நிம்மதி இருக்கும்? வாக்குத்தத்தத்தை அசட்டப்படினா உன் குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? வாக்குத்தத்தத்தை அசட்டப்படினா உன் வாழ்க்கையில எப்படி பரிபூர்ணம் இருக்கும்? வாக்குத்தத்த ஆராதனை அசட்ட பண்ணக்கூடாது. கிறிஸ்தவன் அல்லேலூயா, பிரைஸ் சொல்ல நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு ஆமென் 2 ஆராதனைகள் மிக முக்கியம். மாதத்தின் 1ஆம் தேதியும் வாரத்தின் 1ஆம் நாளும் கர்த்தருடைய பரிசுத்த நாள். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. மாதத்தின் 1ஆம் தேதியும் வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் 1ஆம் நாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமை. மாதத்தின் 1ஆம் நாள் எது? 1ஆம் தேதி. இந்த 2 ஆராதனை ஒரு கிறிஸ்தவன் மிஸ் பண்ணுவேன்னா உன் வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்ணிட்டே இருப்பேன், இழந்துகிட்டே இருப்பேன். நான் தெளிவா சொல்றேன். மேலான விலை தேடுங்கள்ன்ற சப்ஜெக்ட்ல உங்களோட கூட பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2த்தையும் நீங்க என்ன பண்ற கூடாதுங்க. ஹல்லேலூயா. சரி, வேலை நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகள், இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கொலோசையர் 2:13 சொல்லுகிறது, உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரா? பிதாவுடைய வலது பாசத்துல இருக்கிறவர் இந்த பூமியில என்ன நமக்காக செய்திருக்கிறாரா? முதல்ல அது நமக்கு தெரியும். இந்த வேதத்திலிருந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னா, எதை நம்ம தேடி அறிந்து கொள்ளணும்னா, வாசிமா கொலோசையர் 2:13, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சேர்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, என் கிறிஸ்து அந்த மேலான தேவனுடைய வலது வாசத்திலே போய் அமர்ந்திருக்கிறார். சாதாரணமா உட்கார்ல. இந்த பூமியில இருக்கிற துரைதனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையிலே ஆணிகளால் அடித்து என்ன பண்ணி இருக்கிறாரா? ஆமென். அவைகளை சிலுவை மேல் ஆணி ஆமென் சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. நமக்கு விரோதமா ஒரு கையெழுத்து இருந்ததுயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் தகர்த்தெறிந்தார், எல்லாத்தையும் உடைத்தெறிந்தார், எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து சிலுவையில அவர் ஆணி அடித்தாரா. நம்ம நினைக்கிறோம் ஏசப்பாவா ஆணி அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அவர் தான் பிசாசை, சத்துருவை, மனிதனை போசம் போக்கின ஆவிகளை, அதனுடைய அதிகாரத்தை, நியாயப்பிரமாணத்தின் அத்தனை சாபங்களையும் சிலுவையில அவர் தான் ஆணி அடித்து இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இதனுடைய ரகசியம் தெரியுது. அல்லேலூயா. அங்க வசனம் அப்படிதான் சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சிலுவையில என்னத்தான் ஆணி அடிச்சாங்க? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏசப்பா கையில ஆணி அடிச்சுட்டாங்க, காலில் ஆணி அடிச்சுட்டாங்க. இல்லையா இல்லையா, நமக்கு விரோதமா ஒரு கட்டளை இருந்தது, நமக்கு விரோதமா ஒரு கையெழுத்து இருந்தது. ஆமென். நமக்கு விரோதமா இருந்த அந்த கையெழுத்தையும் கட்டளைகளையும் அது இனி நமக்கு நடுவுல இருக்காதபடி நியாயப்பிரமாணத்தின் அத்தனை சாபங்களையும் அல்லேலூயா நமக்கு நடுவுல இருந்து எடுத்து அதை சிலுவையில அவர் ஆணி அடித்தாராம். அல்லேலூயா. ஆணி அடிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரா? துணைத்தனங்கள் அதிகாரங்களை எல்லாத்தையும் உருவிட்டாராம். உருவி என்ன பண்ணிட்டாரா? எல்லாத்தையும் நம்ம கையில இருந்து அவர் எடுத்துக்கொண்டாராம் சிலுவையில. அல்லேலூயா. அவர் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். பிசாசு நினைச்சா ஏசப்பாவை நான் கொல்லிட்டேன்னு நினைச்சா, ஆனா அவர் சொல்றாரு, நான் மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறையா, என் மரணம் தான் பிசாசுக்கு அடிக்கிற
சாவுமணி என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிவிட்டார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானாராம். அல்லேலூயா. விழுந்து போன தூதர்கள் உதவியாக அவர் கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய இந்த கடைசி காலத்திலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் உதவியாய் கை கொடுக்க அவர் இந்த பூமியில இறங்கி வந்தாராம், நம்மை தூக்கி நிறுத்துவதற்காக. அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுது, ஆமென், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் இந்த பூமியில தம் பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தின் உடையவராய் இருக்க அவரும் மாம்சத்தின் ரத்தத்தின் உடையவராய் இந்த பூமியில இறங்கி வந்தார். கர்ண தடி கத்தரை சோதனை பண்ண இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார் அந்த பூமியில. கிறிஸ்து எதை காண்பித்துக் கொடுக்கிறார்? உனக்காக ஒரு பரிகாரம் செய்து பட்டாச்சுப்பா சிலுவை இல்ல. என்னை நோக்கி பார்க்கிற நீ பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரண உபாதியின் கட்டிலிருந்தும் மீட்கப்படுகிறாய். ஒரு மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மேலானவைகளை தேடணும். இந்த உலகத்துக்கு ஆமென் பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து காட்டணும். நம்மளுடைய வாழ்க்கை சரியில்லாதனால தான் கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுது. ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் சரியில்லாதனால தான் கிறிஸ்தவம் தூஷிக்கப்பட்டது. ஆமென். இங்கே நிக்கிறோம், அங்கே நிக்கிறோம். ஹல்லேலூயா. விட்டு வந்த காரியங்களையும் செய்றோம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியங்களை செய்றோம். கிறிஸ்துவ மார்க்கம் இன்னைக்கு தூஷிக்கப்படுகிறது கிறிஸ்தவர்களால் தானே தவிர கிறிஸ்துவால் அல்ல. கிறிஸ்து அவர் ஆமென் தம்முடைய சுய ரத்தத்தினால சபையை சம்பாதித்து இருக்கிறார். சொந்த ரத்தத்தினால நம்மளை சம்பாதிச்சாரு. கிறிஸ்துவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட நம்ம அந்த ரத்தத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? நமக்காக விலைக்கரையமாய் கொடுக்கப்பட்ட பரிகாரமாய் கொடுக்கப்பட்ட அந்த ரத்தத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? உண்மையா இருக்கணும்னு நினைச்சோம்னா இன்னைக்கு நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம சிந்தைகளை ஒப்பு கொடுக்கணும், நம்ம எண்ணங்களை ஒப்பு கொடுக்கணும், அவன் பெருமையான வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கணும், தேவையில்லாத ஓட்டங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. வெளியில போனா அங்க இருக்கிறவங்கள அப்படியே சேர்ந்துக்கிறோம், உள்ள வந்தா இங்க இருக்கிறவங்கள எப்படி சேர்ந்துக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு மோசேயை குறித்து, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்ப தேவனுடைய பிள்ளைங்க எங்கும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க பழக வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்மளை நம்பி எல்லாத்தையும் நம்ம கையில கொடுப்பேன். எனக்கு ஆண்டவன் எனக்கு கொடுக்கலன்னு சோம் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்துக்கு அதிபதியா வைப்பார். கர்ண தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் கையில கொடுத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த விசேஷமான பொக்கிஷத்தை நீ எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிற? நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? அதை வாங்கி பிரைஸ் சொல்ல. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாளந்த பெற்ற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான்னு ஒரு நாள் கணக்கு கேட்க ஆண்டவர் வரப்போகிறார். நீ மேலானவைகளை தேடுற பிள்ளையா இருந்தா உன் கையில இருக்கிற தாளந்த பயன்படுத்து. அந்த பூமிக்கு விடயமா பயன்படுத்துறியா அல்லது தேவனுக்கு சுத்தமா பயன்படுத்துறியா? உன் கையில கொடுத்திருக்கிற அந்த விசேஷமான நற்கந்தத்தை நீ எப்படி பயன்படுத்துற? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே தானுங்க வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:24 சொல்லுகிறது. ஆசிமா நீதிமொழிகள் 15:24, கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்குகிற வழியா இருக்குதான். இப்ப நம்ம எல்லாம் அன்பு தேவ பிள்ளைகளை வேகமாய் நடக்கிற பிள்ளைகள். எப்படி நடக்கணும்? விவேகமா நடக்கணும், புத்தியா நடக்கணும், அறிவா நடக்கணும். ஏன்னா இந்த பூமியில அநேக பள்ளங்குழிகள் இருக்கிறது. அநேக ஆபத்துகள் பொல்லாப்பு நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல எவனை விழுங்கலாமோ என்று கெஞ்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசன் வகை தேடி சுத்திட்டு இருக்கிறான். உன்னை எப்போ உன்னை பிடிக்கலாம், எப்போ உன்னை கவுக்கலாம், எப்போ உன்னை உன்னுடைய அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை தொலைக்கலாம், எப்போ தேவனை விட்டு உன்னை பிரிக்கலாம் சொல்லி பிசாசு உனக்காக வகை தேடி சுத்தி அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நீ ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுகிறது, விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்குகிற வழியா இருக்கிறது. நீ விவேகமா நடக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அறிவு இருக்கணும், வேத அறிவு இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பின்னாடியும் ஆவியின் போராட்டம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உன் கணவன் உன் கூட சண்டை போடல, உன் மனைவி உன் கூட சண்டை போடல, உன் பிள்ளைங்க வேணும்னே உனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யல. அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி, மனைவிக்கு முன்னாடி, கணவனுக்கு பின்னாடி செயல்படுகிற சில ஆவிகளின் மண்டலம் இருக்கிறது, சில அதிகாரங்கள் இருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் அந்த காலத்தில் லோகாதிபதிகளுடைய கிரியைகள் இருக்கிறது.
நல்லா புரிஞ்சுக்கணும். மாம்சத்தோட ரத்தத்தோட உனக்கு போராட்டம் இல்லை, அவைகளோட உனக்கு சண்டை இல்லை. உனக்கு சண்டையெல்லாம் ஆகாயத்துல சில ஆவிகளின் கூட்டம் இருக்குது, பொல்லாத ஆவிகளின் கூட்டம் இருக்குது. அதுதான் உனக்கு நன்மை வர செய்யாம தடை பண்ணுது. அதுதான் உன் பிள்ளைகளை மோசம் பண்ண பாக்குது. அதுதான் கணவன் மனைவிகள் இருக்கிற ஐக்கியத்தை, அன்பை கெடுக்குது. உன் குடும்பத்துல நிம்மதி இழக்க பண்ணுது. தேவையில்லாத காரியத்தெல்லாம் உனக்குள்ள கொண்டு வர்றது எல்லாம் என்னது? அந்த ஆவியின் மண்டலம். அப்படி என்ன செய்ய போற? இன்னைக்கு கர்த்தரை தேடணும், மேலானதை தேடணும். உனக்காக கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்து கொடுத்த அந்த ஐஸ்வர்யம், கிருபையை தேடணும். அந்த கிருபை உனக்குள்ள வந்ததுன்னா கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அல்லேலூயா. உனக்கு பொறுமை அவசியமா தேவை. அல்லேலூயா. காத்திருந்து கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும். எடுத்து கவுத்தம் சொல்லி யாரையும் குற்றப்படுத்தாம, குறை சொல்லாம, மனுஷங்களோட சண்டை போடாம, இந்த ஆவிகளோட சண்டை போடணும். அல்லேலூயா. அதுக்குதான் உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சர்வாயுத வர்க்கத்தை, ஒரு கிறிஸ்தவ சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கணும். சர்வாயுத வர்க்கம் இல்லாம உன் குடும்பத்துல உன்னோட போராடிட்டு இருக்கிற பிசாசுகளோட உன்னால ஜெயிக்க முடியாது. இந்த பூமியில உன் கூட அவன் சில ஆவியின் போராட்டங்கள் இருக்கிறது. அந்த ஆவிகள் உன்னோட போராடிட்டு இருக்கிறது. அதோட நீ போராடி ஜெயிக்கணும்னா சர்வாயுத வர்க்கம் உனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் ஜீவ வழியானது உன்னதத்தின் நோக்கி ஒரு வழியா இருக்கிறார். பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு சபைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீ மேலானவைகளை தேடுறன்னா இந்த பூமியில உன் தேவைகளெல்லாம் சந்திக்க போதுமானவராக இருக்கிறாரு. ஆனா உன் எண்ணம், ஆசை, விருப்பம் எல்லாம் என்னவா இருக்கணும்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? தைரியமா சொல்லுங்க. நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? இன்னும் 10-15 நிமிஷத்துல முடிக்கணும். சீக்கிரம், 10 நிமிஷம் தான் இருக்கு. வேகமா சொல்லுங்க. நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு பார்த்த நம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவர் விண்ணகம் ஏறி செல்லும் பொழுது அவர் சொன்னார், அல்லேலூயா, நான் சென்று உங்களுக்கு ஒரு தேற்றுவாளனை அனுப்புவேன். ஆமென். நான் சென்று உங்களுக்கு ஒரு தேற்றுவாளனை அனுப்புவேன் என்று சொன்னவர். அவன் சீஷர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையில கூடி இருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தப்பட்ட தேற்றுவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த ஆவியானவரால நீங்க நடத்தப்படுவீங்கன்னா உங்க காரியம் ஜெயமாயிருக்கும். உங்கள் தடைகள் உடைக்கப்படும். அற்புதம், அதிசயம் நடக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர் அல்லவோ? ஆவியானவர் யுத்தத்தை நடத்துகிறவர் யார்? எகிப்தின் சேனையை கள்ளங்கடித்தவர் ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்காக அற்புதம், அதிசயங்களை செய்கிறவர் ஆவியானவர். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நீங்க யார் மூலமா நடத்தப்படுறீங்க? ஆவியானவர் நடத்தப்படுறீங்களா? இங்க வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3:21 நம்முடைய சரீரத்தை நம்முடைய மகிமையை உள்ள சரீரத்திற்கு ஒப்பாக, தம்முடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவாரா? அப்ப இன்னைக்கு மேலானவைகளை தேடணும். இன்னைக்கு நம்ம எதை தேடிட்டு இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். இந்த சரீரம் என் இயேசுவின் சரீரத்தை போல மாற வேண்டும். இயேசுப்பா உயிர்த்தெழுந்தாரா, உயிர்த்தெழலையா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. வெரி குட். அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்து வாழ்க்கையுடைய அச்சாரம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் இன்றைக்கு உங்களை மேலும் உயிர் பெற செய்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசி காலம் அவர் வரும் பொழுது உயிர்ப்படைய செய்வார், மறுரூபப்படுத்துவார். அப்ப இந்த சரீரம் அவருடைய சரீரமாக அவன் மறுரூபமாக்கப்படணும். அப்ப இந்த சரீரம் கரை திரை அற்றதா இருந்தா தான் மறுரூபமாகும். கபடம், சூதும், வாதம், போராமையோ, எரிச்சலோ, கைமகாரங்களோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் இது மறுரூபப்படாது. கர்த்தர் வரும்பொழுது இது கைவிடப்படும். இது கைவிடப்படக்கூடாது என்று சொல்லிதான் கர்த்தர் நமக்காக சிலுவையில் அந்த ஐஸ்வர்யத்தை, கிருபையை சம்பாதிச்சு கொடுத்தார். இந்த கிருபையை நம்ம எட்டி உதைக்காம, கிருபையை நம்ம போர்க்கடிக்காம, அந்த கிருபை எதுக்காக கொடுத்தார் என்பதை உணர்வுள்ளவர்களாய் உணர்ந்து ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை என்னோடு முடிந்து விடக் கூடாது என்று சொல்லி இந்த கிருபையின் சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் நாம் அறிவிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப இன்னைக்கு வேதம் சொல்லுது, மேலானவைகளை தேடுங்கள். எதை தேடணுமா? மேலானவைகளை தேடணும்.
இன்னைக்கு அவர் நமக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவன் இது நமக்கு ஜீவ வழியானது உன்னதத்துக்கு நோக்குகிற வழியா இருக்கிறதா. இது ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கார். பரிசுத்தமான வேதத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இன்னும் இந்த வேதத்தின் முத்துக்களை, வேதத்தின் ஆழத்தை, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள மனதில்லாமல் இருந்தால், அல்லேலூயா, ஆதாம் கிட்ட இருந்து பிசாசானவன் உருவி கொண்டதை சிலுவையில கிறிஸ்து மீண்டும் அதை உருவி கொண்டார். அல்லேலூயா. ஆதாம் கிட்ட இருந்து பிடின அதிகாரங்களை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் மீண்டும் சிலுவையில கிறிஸ்து பிடுங்கிட்டாரு. நமக்கெல்லாம் மறுபடியும் கொடுத்திருக்கிறார். காலையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் நம்ம உணர்வு இல்லாம இருக்கக்கூடாது. ஒரே ஒரு கதை இருக்கிற அந்த 7 நிமிஷத்துல ஒரு கதையை சொல்லி, ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் பெரிய ஒரு தொழிலதிபர். அவனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் தன் மகனுக்கு அவன் கொண்டு வந்து இதெல்லாம் சேர்க்கணும் பிரயாசப்படுகிறான். மகனை அழைக்கிறா, மகனே வாப்பா, இதெல்லாம் உனக்குரியதுப்பா, நான் சம்பாதித்து வைத்த எல்லாம் உனக்குரியதுப்பா, வாப்பான்னு பலமுறை அழைத்து பார்த்து சொல்லி பார்த்தோம். மகன் அதை தட்டி கழித்து விட்டு அவன் அதை குறித்த ஒரு அப்பா எங்கெங்கெல்லாம் ஆஸ்தி சொத்து பத்து வச்சிருக்கிறான்னு அறியாமலே விட்டுட்டான். ஒரு நாள் வந்தது, தகப்பன் மரித்து போனார். அந்த தகப்பனோடு இருந்த வேலைக்காரர்கள் இந்த ஒரே மகனுக்கு இருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களையும் அபகரித்து கொண்டார்கள். எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க. இவனை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. கடைசியாக அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவன், அவ்வளவு வேலைக்காரர்கள், அவ்வளவு ஆஸ்தி சொத்துக்களுக்கு சொந்தக்காரவன், கடைசியில் அவன் எங்க வந்துட்டான்னா ஒரு பரதேசியை போல ரோட்ல நின்று பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு. ஏன்னா அவனுக்கு எந்த தொழிலும் தெரியாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது, சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்ட நிலைமையில அவன் என்ன பண்றான், யாசகம் கேட்டு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான் ரோட்ல நின்று. அப்படி அவன் பிச்சை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு கார் வருகிறது. அந்த கார்ல அவன் அந்த சிக்னல்ல நிற்கும் பொழுது இவன் அந்த கார்ல இருக்கிறவங்க கிட்ட பிச்சை கேட்கிறான். அந்த கார் கண்ணாடி இறக்கிட்டு அந்த காருக்குள்ள இருந்தவர் இவனை உற்று பார்த்து விட்டு அவர் சொல்ல, இவனுக்கு அவர் யாருன்னு தெரியல, ஆனா அவருக்கு இவன் யார் என்று தெரிகிறது. அதனால அவர் தன் கதவை, பின்னாடி கதவை திறந்து உள்ள ஏறி உட்காருப்பான்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு போகிறார். அவர் அழைத்து கொண்டு போய் அவனை நல்லா குளிப்பாட்டி, ஷேவெல்லாம் பண்ணி, முடியெல்லாம் வெட்டி, அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து, நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து, நல்ல பாதரட்சைகள் எல்லாம் கொடுத்து, அவன் கைக்கு நல்ல தேவையான காரியங்கள்லாம் கொடுத்து அவனை அமர வைத்து விட்டு இப்பொழுது அவனுக்கு முன்பாக சில உயில்களை எல்லாம் எடுத்து போடுகிறார், சில காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுகிறார். இதை பார், நீ யாரும் அல்ல, அவ்வளவு பெரிய ஒரு கோட்டீஸ்வரனுடைய பிள்ளை, ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை, நீ பிச்சை எடுத்துட்டு இருக்கிற, இது யாரால உண்டானது? உங்க அப்பா உனக்காக சம்பாதித்து கொடுத்த ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது, அவ்வளவுக்கு நீதாயா சொந்தக்காரன். உங்க அப்பா கூட இருந்த வேலைக்காரங்க அதை எல்லாவற்றையும் ஏமாத்திட்டாங்க. உங்க அப்பா இறந்ததும் அது எல்லாத்தையும் தன் பேர்ல என்ன பண்ணிட்டாங்க, அபகரித்து கொண்டாங்க. ஆனா அது அத்தனைக்கும் நீ தான் சொந்தக்காரன். நீ எங்க போன, என்ன ஆனன்னு எனக்கு தெரியாது. உங்க அப்பாவுடைய அட்வொகேட், வக்கீல் நான் தான். அப்பதான் அவர் சொல்ற தன்னை யாருன்னு, உங்க அப்பாவுடைய வக்கீல் நான் தான். எல்லா ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் எங்களை தான் இருக்கு. அந்த அபகரித்து கொண்டவங்க அத்தனை பேரும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ வா, உனக்காக நான் வழக்காடுவேன் என்று சொல்லி அவனுக்கு புரிய வைத்தது. அப்பதான் அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்தது, மாலை மாலையா கண்ணீர் வடிந்தது. எங்க அப்பா இவ்வளவு ஆஸ்தி, இவ்வளவு ஆசீர்வாதத்தை எனக்கு பெற்று வச்சிருக்கிறாரா, இது எனக்கு தெரியாமல் போனதுனால தானே நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ரோட்ல போய் நின்று ஒரு வயிற்று பசிக்கு நான் யார்கிட்டயோ கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், தெரியாமல் போனது ஐயா என்று சொல்லி அழுதான்னா. இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா, உனக்காக நான் வழக்காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த வக்கீல் என்ன பண்ணாரு, இந்த மகனுக்காக வழக்காடி அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும், அந்த வேலைக்காரங்க திருடி அபகரித்த எல்லா சொத்துக்களையும் மீண்டும் மீட்டு இந்த பையங்களை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, இப்பவாவது உங்க அப்பா வைத்திருக்கிற சொத்துக்கள், ஆஸ்திகள் எல்லாம் இந்த உயிரில் இருக்குப்பா, நீ படித்துப்பார், எல்லாத்தையும் தெரிந்துக்கோ, அந்த ஆசீர்வாதங்கள் எங்கெங்க இருக்கு போய் பார் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்று சொல்லிவிட்டு, அல்லேலூயா, அவன் கையில எல்லா ஆஸ்திகளையும் மீண்டும் அவனிடத்துல கரத்துல ஒப்பு கொடுத்தாராம் அந்த வழக்கறிஞர். அல்லேலூயா. அவன் மிகுந்த ஆசீர்வாதமும் மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒரு நிம்மதியான நிலைமைக்கு வந்து என் தகப்பனை அவன் என்ன பண்ணானா, நன்றி சொன்னானா. இன்றைக்கு அப்படிதான் அல்லேலூயா, பிதாவாகிய தேவன்
ஆமென். ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை, அதிகாரங்களை கொடுத்தார், ஆளுகை கொடுத்தார். ஆனால் அவருடைய வேலைக்காரர்கள் ஒருவனாயிருந்த அவன் பிசாசாய் மாறி போன லூசிபர் அவன் சர்ப்பத்தின் மூலமாக, தந்திரமாக, ஏவாளின் மூலமாக எல்லாவற்றையும் உருவி கொண்டான், அபகரித்து கொண்டான். ஆமென். நமக்காக வழக்காடும்படியாக தேவனே ஆமென் குமாரனாக இயேசுவாக இந்த பூமியில வழக்காடும்படியாக வக்கீலாக இந்த பூமியில இறங்கி வந்து உனக்காக எனக்காக வழக்காடி சிலுவையில் அவருடைய சொந்த ரத்தத்தை விலைக்கரையமாய் கொடுத்து பலியாக கொடுத்து மீண்டும் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆஸ்திகளையோ பிதாவாகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற பிள்ளை என்ற உரிமையோ அந்த உரிமைக்குரிய சகல நன்மைகளையும் திரும்ப பெற்று கொடுத்து விட்டார். இன்னும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ரகசியங்களை, ஆழங்களை, அவன் சத்தியங்களை, வாக்கு தத்தங்களை நீங்க இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம், அவர் அல்ல. ஆகவே இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்க, வாக்கு தத்தங்களை புரிந்து கொள்ளுங்க, வாக்குத்தத்த ஆராதனைகளுக்கு சரியா கலந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு நிலைமைக்கும் காரணம் இன்னும் நீ சத்தியத்தை அறியாததுனால தான். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32, 36 சொல்லுகிறது எடுக்க வேண்டாம். சத்தியத்தின் அறிவைகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் உங்களுக்கு சிலுவையில விடுதலையை பெற்று கொடுத்து விட்டார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இதை வாசித்து நாம் முடிப்போம். சீக்கிரமா வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 10 - 16. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின கஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் பலன் அடைந்தால் கடற்கரையில் உள்ள எண்ணில் அடங்கா மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படுவதற்கு வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விசுவாச தகப்பன்மார்கள், விசுவாச தாய்மார்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த பரம தேசத்துக்காக வாஞ்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க கட்டி வைத்திருந்த அந்த வீடு தான் திரும்பி அதுக்கு போயிருக்கலாம், அந்த பட்டணத்துக்கு போயிருக்கலாம். அவங்க அதை காட்டிலும் பரம தேசத்தை வாஞ்சித்தார்கள். அல்லேலூயா. இந்த பூமியில எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமாய் எண்ணி கிறிஸ்துவுக்காக எதெல்லாம் நீங்க இழக்கிறீங்களோ, கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அத்தனையும் 100 மடங்கு இமையிலும் மறுமையிலும் பெறுவீர்கள் என்ற வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதத்தோட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த பரம தேசத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைங்க இந்த பூமியில எதையும் பெருசா நினைக்க மாட்டாங்கய்யா. வீடை பெருசா நினைக்க மாட்டோம், வாசலை பெருசா நினைக்க மாட்டோம், ஆசையை பெருசா நினைக்க மாட்டோம், சொத்து சொகம் நம்மளுக்கு பெருசா நினைக்க தெரியாதுயா. கிறிஸ்து தான் பெருசா தெரிவார். அவரை மகிமைப்படுத்துறது தான் நம்மளுக்கு பெருசா தெரியும். அவரை நீ மகிமைப்படுத்த கர்த்தரை தேட 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 கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.